இந்த பையனோட மண்டைக்குள்ள இருக்கிறது மூளையா முயலான்னு தெரியல. ஏன்னா அவன் மண்டையில இருக்கிறது பல வெளியே எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கும். அன்னைக்கு நாள் அந்த பையன் ஸ்கூல்ல உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த மூளை வெளியே வரக்கு துடிச்சிட்டு இருக்கு. எப்படியே கொஞ்ச நேரம் போரானதுக்கு அப்புறம் அவன் மண்டையை பழந்து அந்த மூளை வெளியே வந்துருது. ஒரு மூளை வெளியே வந்த நேரம் கரெக்டா ரெயின்போலாம் ஃபார்ம் ஆகுது. அந்த ரெயின்போவை பார்த்துட்டு அந்த மூளை ரொம்ப சந்தோஷப்படுது. வெளியே போய் ஜாலியா ஊர் சுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு மூளை வெளியே போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இவனுக்கு எக்ஸாம் இருக்கே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்து அவனோட புக்கு எல்லாத்தையுமே அவனோட மண்டைக்குள்ள வச்சுட்டு இந்த ஒரு மூளை ஓடி போயிருது. அந்த ஒரு பையனும் எந்திரிச்சு வேக வேகமா ஆன்சர்ல எழுதிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். அந்த ஒரு மூளை ஒரு பார்க்குக்கு போயிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கு. அது அங்க இருக்க சறுக்கு மரத்துல ஜாலியா சறுக்கி விளையாண்டுட்டு இருக்கு. அங்க இருக்க சீசால ரெண்டா பொளந்து ரெண்டு பக்கமும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கு. எல்லாமே சுமூகமா போயிட்டு இருக்க நேரத்துல இந்த ஒரு பையன் கடைசி கொஸ்டினை பார்த்துட்டு ரொம்ப குழம்பி போயிடுறான். ஏன்னா அவன் மண்டையில வச்ச புக்ல எந்த புக்லயுமே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இல்ல. அதனால அவன் மண்டையே குழம்பி போயிடுது. இதை பார்த்துட்டு அந்த ஒரு மூளை ஐயோ அவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு வேக வேகமா அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. என்னதான் எவ்வளவு புக் இருந்தாலும் நம்ம இல்லைன்னா ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மூளைக்கு அப்பதான் தெரிய வருது. இந்த மாதிரி நீங்க சுத்தமா படிக்காம போயிட்டு உங்க மூளையை வச்சு கதை எழுதின அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.